நான் சாரி ஃபீல் பண்ணணும், நான் எதுக்கு சாரியாக ஃபீல் பண்ணணும்? யூ டிட் த மோஸ்ட் இன்ஹியூமன் திங் அண்ட் தட்ஸ் இட். ஸோ இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன், இப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்க எப்படி சொல்லலாம், நீ வந்துட்டு எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம், நீ வந்துட்டு நீ மானத்தை வாங்குற. இல்லை எனக்கு புரியல, அந்த இடத்துல அப்படி ஒரு பைபிளில் பண்ணது தானே மானத்தை வாங்கின ஒரு விஷயம். மானத்தை வாங்கினதான் அந்த பொண்ணோட மானம் போச்சுன்றதை நான் சொல்லலை. ஹியூமனிட்டியே அங்கே நடக்கலை, ஹியூமனிட்டியோட மானம் போச்சு. இட் ஹாஸ் நத்திங் டு டூ. சி ஷீ வென் ஷீ அவன் வந்து அதை போய் போராடி வார் ஃப்ரண்ட்டில் போய் போராடி அப்படி நான் சொல்லலை. அந்த மாதிரி பண்ணாதான் ஃபைட்டும் கிடையாது. என்னைக்கு அந்த பாப்பா நிமிந்து வந்து அடுத்து போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் இது பண்ணி அதுக்கப்புறம் ஸோ மெனி ப்ரொசீடிங்ஸ், எத்தனை பேர்கிட்ட அந்த பாப்பா இந்த விஷயத்த மறுபடியும் சொல்ல வேண்டியது இருக்கும். அது எல்லாமே திரும்ப சங்க் பண்ணி அது எல்லாத்தையும் மைண்டில் ப்ராசஸ் பண்ணி திரும்ப அவ்வளோ விஷயத்த இது பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் போய் எக்ஸாம் எழுதி இப்போ வரைக்கும் அந்த லிவிங் அவள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்ல அப்படின்னா இட் இஸ் நாட் சம்திங் ஜஸ்ட் ஈஸி. இது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் எம்பத்தட்டிக்காக இருக்கணும்ல, அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஹியூமனாக இருக்கணும்ல. அதை விட்டுட்டு எவ்வளோ இன்சேனா நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்ட, நீ மானத்தை வாங்கிட்ட. எக்ஸ்கியூஸ் மீ, வாட் தட் ஸ்கவுண்ட்ரல் ஹேஸ் டன் இஸ் ஒன்லி இன்ஹியூமன். எனக்கு வாயில் நல்லா வருது அப்படிங்கிற மாதிரி வருதுங்க, சீரியஸ்லி. பட் அப்போ பேசி நமக்கு ஒன்றும் நத்திங் இஸ் கோனா ஹேப்பன். பட் தட்ஸ் வாட்டுங்க. நம்ம அப்புறம் நான் ஏதோ ஒரு வீடியோ ஏதோ ஒரு இது பார்த்தப்போ, ஆமாம் என் க்ளோஸி அனுப்பியிருந்தா, அது இந்த ரியாலிட்டி இதில் வந்துட்டு டாக் ஷோஸ் மாதிரி பண்ணுவாங்கள்ல, அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னா நம்ம பெருசாக சொசைட்டியை கிளாஷில் கொண்டு வரணும்னு நினைக்காம நம்மளோட சொந்தங்களுக்குள்ளே, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஆமாம்ல நிறைய விஷயம் நம்ம வீட்டுக்குள்ளேயே நமக்கு சேஞ்ச் பண்ண முடியல. நம்ம சொல்லுவோம், நம்ம எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்கும், நம்ம வீட்டு உறுப்பினர்களோட எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்கும். சொந்தக்காரங்களோ இல்லை நம்ம அந்த கனெக்டட்னு கூட நான் சொல்ல மாட்டேன், நம்ம கனெக்டட்னு நினச்சிப்போம். பட் ஆனால் எல்லாருக்கும் அப்படி கனெக்டடாக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. எல்லாருக்குமே ரிலேட்டிவ்ஸ் வந்து கனெக்டடாக இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போது வந்து அவங்க ஒவ்வொரு வார்த்தைகளோ இல்லை அவங்க நடந்துக்கிற விதமோ நம்மளால் சீரியஸாக மாற்ற முடியாது. இன்னொன்று இப்போல்லாம் என்னென்னா அவங்க எப்படி என்ன ஏதுன்னே நமக்கு தெரியாது. ஒவ்வொருத்தர் ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை பொறுத்து அது. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்ம மாற்றம்னு ஒரு விஷயத்த, நம்ம மாற்றம்னு கிடையாது, ஹியூமனிட்டின்ற ஒரு விஷயத்தை இன்ஸ்டில் பண்ணுறதுக்கே இவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலைங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறோம். அப்போ the leastன்னு சொல்ல மாட்டேன், வாட் we can do is processing inwardly. வாட் லிவிங் am I என்னோட ஜேர்னி எப்படி போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், ஒருத்தர் தவறிட்டார் போல் ஒரு ஐயா. ஸோ கொண்டுட்டு போனாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெடி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நிறையா வச்சாங்க. அது எனக்கு ஓகே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது வெரி ஹானஸ்ட். ஆனால் வந்துட்டு அவர் 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 கொண்டு போனாங்க. அப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹியூமன்ஸ் லேடிஸ் எல்லாம் போனாங்க. அப்போ நான் நினச்சேன், பரவாயில்ல, இவர் வந்து இவ்வளோ பேர் வந்து அவ்வளோ பேர் வந்து they are for him அப்படின்ற மாதிரி. அதை நான் அப்படி பார்க்குறேன். ஓகே. ஸோ அப்போது வந்து இப்போது லைஃப் வந்து எப்படின்னா, அடுத்த நைட் எப்படி ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது, என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ஓனிங். இன்னொன்று அதாவது என்னென்னா, இப்போது யாரோ ஒரு ஹியூமன் வந்து எப்படி நடந்து பாருங்கிறது வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஈவன் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எப்படி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓரளவுக்கு நம்ம இது பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. நம்ம ரிலேட்டிவ்ஸோ இல்லை அவங்க கிட்ட கூட நம்ம என்னன்னா வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து சொல்லி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். சில டைம் சொல்ல முடியாத சூழ்நிலைலாம் இருக்கும். அப்போது ஒன் செக். அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஆஸ் அ இண்டிவிஜுவல் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம சில விஷயங்களை ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணும். ஏன்னா எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இல்லைங்கிறது நமக்கு ரொம்ப வெளிச்சமாக நமக்கு தெரியுது, பச்சையாக தெரியுதுன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப க்ரீனாக தெரியுது. எஸ், அஃப்கோர்ஸ் அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் ஐ ஃபீல் இன்வர்ட்லி ஐ ஹாவ் டு சேஞ்ச். the change obviously isn't on the platform. அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம நிறையா விஷயங்களை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஒரு ஆங்கருங்கிறது ஒரு எமோஷன், எஸ் இட் ஹேப்பன்ஸ். பட் அது ஒரு எக்ஸ்ட்ரீமாக போய்
ஒரு ரேஜாக கன்வெர்ட் ஆகி அது டோட்டலாக எல்லாரையும் காலி பண்ணுற அளவுக்கு சர்டன் அதை காலி பண்ணுற அளவுக்கு இப்போ எனக்கு ஒரு செக்ஷுவல் வச்சு வருதுன்னா அதை நான் எப்படி டிஸ்டில் பண்ண போகிறேன், அதை நான் எப்படி வந்துட்டு கொண்டு போக போகிறேன், அதை செக்ஷுவல் கனெக்ட் ஆக்க போகிறேன்னா இல்லை அது ஒரு அத்துமீறல் ஆக்கி இப்போது ஒரு ஒரு பாலியல் உறவுங்கிறது வந்து அது ஒரு உறவு, அந்த பேரே எவ்வளோ உறவு இருக்கு. பட் அது வன்புணர்வுங்கும் போது அது ஒரு வன்முறையாக இருக்கும் போது அது பவுண்டரியை கிராஸ் பண்ணுது. அது என் கன்சென்ட்டோட நடக்க மாட்டேங்குது. நானும் அதை உணர்ந்து அதை ஃபீல் பண்ணி நடக்கும்போது அது எப்படின்னா அது ஒரு செக்ஷன் கனெக்ட் ஆகி, நான் அதை அப்படி தான் பார்க்குறேன், அது கனெக்டாக இருக்குது. ஆனால் என்னன்னா இப்போ ஓகே எனக்கு தோணுது ஒரு அடல்ட்டாக இருக்கிறோம், எனக்கு அந்த ஃபீல் வருது, எனக்கு அது வேணும் அப்படிங்கும் போது அது செக்ஷுவல் கான்டாக்டாக இருக்கலாம். ஆனால் எனக்கு அது தோணவே கிடையாது, அந்த மியூச்சுவல் அந்த விஷயமே அங்கே இல்லை. ஆனாலும் நான் பவுண்டரி கிராஸ் பண்ணி நான் பண்ணுறேங்கும் போது there's no control. There's no control. But what you are trying to control is me, myself. என்ன நீங்கள் கையை பிடிக்கிறீங்க, என்னை மண்டையை உடைக்கிறீங்க, எனக்கு ப்ளீடிங் வர வைக்கிறீங்க, என்னை காயப்படுத்திட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து என்னை காயப்படுத்திட்டு நீங்கள் அந்த ஒரு விஷயத்த பண்ணுறீங்க. அப்போது ஃபர்ஸ்ட் உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் மேட்டர், அதுதான் நம்மளால் செய்ய முடியுற ஒரு விஷயம். ஆனால் சுற்றியே நம்ம பண்ணலாம், ஆனால் சுற்றி இருக்கிறவங்களும் அதை வந்து அந்த ரிசப்டிவ்னஸ் அங்கே இருக்கணும். ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ணி அதை நம்மளுடைய பவுண்ட்ரிக்குள்ளே கொண்டு வரணும். அண்ட் தென் நம்ம ஒரு ஜென்ரேஷனை உருவாக்கும் போது we have to be very 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 conscious. லைக் இப்போலாம் எக்கச்சக்க டேர்ம்ஸ் வந்திருக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப்லையா இருக்கட்டும், ஒரு பாண்ட்லையா இருக்கட்டும், என்னென்னமோ சொல்கிறாங்க. பட் எனக்கு எல்லாமே தெரியும்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நமக்கு தெரிஞ்ச என்னன்னா பட்டர்ஃப்ளை பாருங்க, சாரிங்க அவங்ககிட்ட போயிடுச்சு, இன்னொருத்தவங்க அவங்களோட கதவும் திறந்து கிடக்கு. ஸோ அதை நம்ம வந்து கதவு திறந்துருக்கு, ஸோ நம்ம வந்து அங்கிட்டு போய் காட்ட வேணாம். என்ன சொல்லிட்டு இருந்தேன், இப்போ நம்ம ஜென்ரேஷன் உருவாக்குறோம் அப்படின்னா இப்போ எனக்கு அதெல்லாம் இப்போ இருக்கிறது எல்லாமே தெரியுமானா இல்லை தான். ஆனால் என்னென்னா இல்லை பட்டர்ஃப்ளை பாருங்க, பட்டர்ஃப்ளை ஹலோ டார்லிங் செல்குட்டி. இப்போ வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஆமாம் இப்போ நம்ம ஜென்ரேஷன் உருவாக்கும் பொழுது நிறையா விஷயங்கள் புதுசாக எல்லாமே இருக்குது. ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல மாறணும், அதெல்லாம் இருக்கலாம். ஆமாம் சொல்லுங்க படிக்கிட்ட அதெல்லாம் இருக்கலாம். பட் எல்லாத்துலேயுமே ஹியூமனிட்டியே வச்சுக்கணும். அந்த ஹியூமனிட்டி போகுது இல்லை வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணாமல் சுற்றி இருக்கிறவங்களை இன்ஹியூமேனாக கண்ட்ரோல் பண்ணுறது, ஹியூமேனாக கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது. இன்ஹியூமேனாக நம்ம அவங்கள தாக்குறோம் அப்படிங்கும் போது அங்கே என்ன ஆகுதுன்னா வந்து அங்கே உருவாக்குதல் நடக்காது. அங்கே வந்து டோட்டலாக காலி பண்ணுற ஒரு விஷயம் தான் நடக்குதே தவிர நத்திங் ஆக்சுவலி பிளாசம்ஸ். சரி ஓகேங்க, இதுவே நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நான் யோசித்தேன், நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் எத்தனையோ தடவை நம்ம இந்த மாதிரி, நான் கிடையாது, நான் இது ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலி, நான் அந்த மாதிரி சொல்லலை. பட் எத்தனை தடவை தான் இந்த மாதிரி நம்ம இது பண்ணிட்டு. பட் தி திங் இஸ் அதாவது எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவ்ஸும் இருக்கும், அதுவும் இருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் அப்படியே நம்ம இதெல்லாம் இருக்க தான் செய்யும் அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாதுல்ல, சீரியஸ்லி விட்டுற முடியாது. ஏன்னா இது நம்ம ஹியூமன் பீயிங்க்கு நடக்குது, நம்ம குழந்தைங்களுக்கு நடக்குது, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நடக்குது, நம்ம ஃப்ரெண்டுக்கு நடக்குது. ஃப்ரெண்டுனா எனக்கு தெரிஞ்சவங்கன்னு நான் சொல்லுங்க, ஹூம்ஸ் ஓவர் அப்படிலாம் நடக்குதுங்கும் போது அதை ஜஸ்ட் லைக் தட். இப்போ இந்த பூ பாருங்களேன், நாளைக்கு இந்த பூ பிளாசம் ஆகும், இது இந்த ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ ஒருத்தர் தவறிட்டாருங்கிறதுக்காக ஒரு சில பூலாம் போட்டு போகிறாங்க. அப்போ அதை விதிச்சிட்டா ஒன்றும்லாம் போயிடும், நம்மளும் இறந்துட்டோம்னா அவ்வளோதான், டோட்டலாக காலி, ஃபினிஷ்டு தான். ஆனால் அப்போ இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு பிளாசமிங் எலமெண்ட் இதெல்லாம் நம்ம பண்ணும். எனக்கு தெரிஞ்ச என்னன்னா நம்மளோட இன்னர் எமோஷன்ஸை நம்ம வந்துட்டு ப்ளஸ் நம்ம வெளியே காட்டுற எமோஷன், வெளியில் எக்ஸிபிட் பண்ணுறதை நம்ம கண்டிப்பாக வந்து அதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அதை ஒரு பவுண்டரிக்குள்ளே தான் இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம உருவாக்குற ஜென்ரேஷன் ப்ளஸ் நம்ம வீட்டுக்குள்ளே டோட்டல் இன்ஹியூமனிட்டி நடக்குதுன்னா அதுக்கு எந்த அளவுக்கு முடியுதோ நம்ம அதை வந்து நம்ம கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும்.
ஈவன் இஃப் இட் இஸ் நோன், நம்ம போய் அந்த இடத்துல போய் தெரிவிக்கணும், அது ரிலேட்டிவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும். அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரீம் இது நடக்குதுன்னா அந்த இடத்துல அது அசிங்கம், இல்லை இப்படி சொன்னால் வந்து இப்படி ஆயிரும், இல்லை அது ஆயிரும் இதாயிரும்லாம் யோசிக்கக்கூடாது. அந்த இடத்துல வி ஹாவ் டு ஸ்டாண்ட். அது எனக்கு நடந்தாதான் நான் நிற்கக்கூடாது, ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்க்கு நடக்குது, அப்போ அந்த இடத்துல நிற்கணும். அந்த இடத்துல போய் நின்று போலீஸ் ஸ்டேஷன் போனாங்கன்னா அது அசிங்கம்னு பார்க்குறது தான் கேவலமே தவிர, அது அந்த இடத்துல அப்படி நிற்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு டைரனி அவங்க உள்ள ப்ராசஸ் பண்ணுறாங்க. டைரனினா நான் கண்ட்ரோல் பண்ணுறதை சொல்லலை, அடிமைத்தனம் சொல்லலை, அது அந்த இன்னர் இன்டாமிட்டபிள் ஸ்பிரிட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நான் சொல்கிறேன். சரி, ஓகே. இதில் மெயினாக ஏன்னா கண்ட்ரோலில் வச்சுக்க வேண்டிய விஷயத்த கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சரிங்களா? சரி, ஓகேங்க. தேங்க்யூ ஸோ மச். சாரி.